ரீசெண்ட் டேஸ்ல மோட்டோ வரிசையா போனை லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா இந்த வாரத்துக்கு மோட்டோ G54 அப்படின்ற இந்த ஒரு 5G மொபைல் ஒரு 16,000 ரூபாய் பிரைஸ் ரேஞ்சில் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுல என்னெல்லாம் இருக்கு இல்லை அப்படின்ற ஒரு குயிக் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். கூட ஒரு குட்டி கம்பேரிசனுமே Realme 11 5G மொபைல் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க, அது கூட கம்பேர் பண்ண போறேன். எதுக்கு கம்பேர் பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் வீடியோட எண்ட்லையும் நான் சொல்லியிருக்கேன். அதை பத்தி இன்னும் நிறைய டீட்டெயிலாக வீடியோவில் பேசலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். மோட்டோ லோகோ போட்டிருக்காங்க, கீழே மோட்டோ G54 5G அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் மொபைலோட இமேஜ் கொடுத்துட்டு ஹை ஸ்பீடு 5G மொபைல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி இருக்கட்டும். அண்ட் பாட்டம்ல இதில் இருக்கு சில ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. சீலை கட் பண்ணிட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா எடுத்தோடனே மொபைல் தான் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்டிக்கர் எடுத்துருவோம். அந்த கேஸ் வந்து எதுக்கு தனியாக கொடுத்து நம்ம வேற போட்டு கஷ்டப்படணும் அப்படின்னு கேஸுமே போட்டே வந்து கொடுத்துருக்காங்க. 84 மாதிரி இதுவும் கொஞ்சம் காம்பாக்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. மொபைல் ஆன் பண்ணிட்டு இதை பத்தி டீட்டெயிலாக நம்ம நெக்ஸ்ட் பேசலாம். நெக்ஸ்ட் யூசர் மேனுவல், சிம் எஜெக்டர் டூல், வாரண்டி கார்டு எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை தாண்டி ஒரு 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸ்லேயே வச்சிருக்காங்க. ஒரு டைப் சி கேபிள் ஒன்று பாக்ஸில் வருது. லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது எடுத்தோடனே மொபைல் பார்த்தோடனே எனக்கு ஃபீல் ஆனது என்ன இது பிளாஸ்டிக்கா கிளாஸா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அந்த அளவுக்கு ஒரு கிளாஸ் மாதிரியான ஃபீல்ல வந்துட்டு இந்த ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த அக்லரிக் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான மெட்டீரியல்ல. அண்ட் பேக் சைட் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக கர்வ் ஆட் பண்ண மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. எப்பயும் போல அந்த ரெக்டாங்கிள் ஷேப்ல வந்துட்டு கேமரா பம்புமே வந்து வருது. அண்ட் கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கையில இருக்கிறது பேர்ல் ப்ளூ இருக்கு. இதுலயே வந்து மிட் நைட் ப்ளூ அப்படின்ற இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. மென்ட் கிரீன் அப்படின்ற இன்னொரு ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளூ கலர் நம்மளோட ஃபேவரட். இது பார்க்கிறதுக்கு லுக் வைஸ் நல்லா இருக்கிற ஃபீல் தான் இருக்கு. திக்னஸ் பொறுத்த வரைக்கும் 8.89 mm, வெயிட் வந்து 192 கிராம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லா மொபைல் இருக்கிற மாதிரியான சைஸ்ல தான் வருது. பட் இது கொஞ்சம் காம்பாக்டா இருக்கிற ஃபீல் கொடுக்குது. டிஸ்பிளேயோட சைஸ் சின்னது அப்படின்றது தான். பிளஸ் இதுல 6000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துமே இந்த வெயிட் கொடுத்துருக்காங்க அப்படின்றது ரியலாவே எனக்கு பரவாயில்லையா அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்குற மாதிரி தான் இருந்தது. சிங்கிள் ஹேண்ட்ல ஹோல்டு பண்ணி யூஸ் பண்றோம் அப்படின்னும் போது நல்லாவே இருக்கு. வெயிட் பேலன்ஸுமே ரொம்ப நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு குட்டி கம்பேரிசன் Realme 11 போட்டோம் அப்படின்னா நான் ரெண்டு மொபைலுமே காட்டுறேன். உங்களுக்கு பர்சனலா எந்த மொபைலோட டிசைன் பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வாங்கணும்னு நினைக்கிறேன் மற்றவங்களுக்குமே வந்து பர்சனலா எப்படி இருக்குன்றது தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா மோட்டோ தான் பெஸ்டா இருக்கிற ஃபீல் இருக்கு. ஏன்னா அந்த பேக் சைட்ல கர்வா இருக்கனால கையில ஹோல்டு பண்றதுக்கு ஒரு கம்ஃபர்டபிள் கிடைக்குது. அதுவே Realme 11 ஒரு பிளாட்டான டிசைன் கொடுத்துருக்கனால கையில ரொம்ப நேரம் ஹோல்டு பண்ணோம் அப்படின்னா அந்த எட்ஜஸ்லாம் கொஞ்சம் லைட்டா வந்து நம்மள குத்துற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு. அந்த கம்ஃபர்டபிளும் கம்மியா இருக்கு. டிசைன் வைஸும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு பிரீமியமா இருக்கிற ஃபீல் வந்து கொடுக்கல மோட்டோவை கம்பேர் பண்ணும்போது. ஸோ நெக்ஸ்ட் டிஸ்பிளேக்கு வந்தோம் அப்படின்னா 6.5 inch ஃபுல் HD பிளஸ் LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி இப்போ வர டிஸ்பிளே எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 6.7 inch தான் ஆவரேஜாவே இருக்கு. கொஞ்சம் லார்ஜான டிஸ்பிளே ஃபீல் கொடுக்கும். பட் இது வந்து 6.5 inch அப்படின்னும் போது ரொம்ப காம்பாக்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. 6.5 inch அப்படின்றதும் ஒரு ஆவரேஜான சைஸுக்கான ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. ஸோ காம்பாக்டா எதிர்பார்க்கறவங்களுக்கு சூட்டபிளா இருக்கும். அண்ட் 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடாப்டிவ் டைப்ல தான் கொடுத்துருக்கோன்றாங்க. நார்மலா இவங்க சொல்றது 30 Hz ல இருந்து 120 Hz வரைக்கும் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் நான் லைவா டெஸ்ட் பண்ண வரைக்கும் 30 Hz, 60 Hz, 90 Hz, 120 Hz இந்த 4 வேரியேஷன்லயுமே என்னால பார்க்க முடிஞ்சது. இந்த மாதிரி நிறைய டைம் அடாப்டிவ் ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கிற மாதிரி நிறைய பிராண்ட் சொல்லியிருக்காங்க. நான் செக் பண்ணி பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அது 90 Hz, 120 Hz இல்ல 60 Hz, 120 Hz தான் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ரியலாவே இவங்க சொன்ன மாதிரி கொடுத்துருக்கனால பாத்தீங்க அப்படின்னா பேட்டரி கன்சப்ஷனும் பெட்டரா இருக்கும். யூஸ் பண்ணும்போது ஸ்மூத்தா இருக்கிற ஃபீலுமே நல்லா கொடுக்குது. ஸ்கிரீன் ப்ரொடெக்ஷனை பொறுத்த வரைக்கும் கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் இந்த மாதிரி எதுவும் கொடுக்கல. பேண்டா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. Realme 11 கம்பேர் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னும் போது நீங்க நார்மலா டிஸ்பிளே சைஸ் அந்த கொஞ்சம் பெரிய சைஸா வேணும் அப்படின்னா இது 6.7 inch வருது. நீங்க இதை கூட சூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயம் உங்களுக்கு அந்த காம்பாக்ட் வேணும் அப்படின்னும் போது 6.5 inch சூஸ் பண்ணலாம். ரிஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு வரும்போது ஆல்மோஸ்ட் ரெண்டுத்துலயுமே ஈக்குவலா 120 Hz தான் கொடுத்துருக்காங்க. ஸ்மூத் எல்லாம் வந்து ஈக்குவலா தான் இருக்கு. பட் பேட்டரி கன்சப்ஷன் வரும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மோட்டோல வந்துட்டு அந்த வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட் வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது. பட் அதே சமயம் Realmeல பாத்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து டிஃப்ரெண்ட்ல வந்துட்டு உங்களுக்கு ரிஃப்ரெஷ் ரேட் கிடைக்கும் அப்படின்னாங்க. பட் நான் லைவா டெஸ்ட் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா 90 Hz இல்லாட்டி 120 Hz இதை தவிர வேற எந்த ரிஃப்ரெஷ் ரேட் லெவலுமே வந்து சேஞ்ச் ஆகாத மாதிரியே இருக்கு. ஸோ இதனால பேட்டரி கன்சப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமா எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. டிஸ்பிளே குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது பெரிய வித்தியாசம் இல்ல. ரெண்டுத்தோட டிஸ்பிளே குவாலிட்டியுமே பெஸ்டான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. சிம் ட்ரே பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் சைடில் ஹைபிரிட் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு ஒரு SD கார்டு சேம் டைம்ல யூஸ் பண்ணிக்க முடியும். SD கார்டை பொறுத்த வரைக்கும் 1 TB வரைக்கும் எக்ஸ்பேண்டபிளா யூஸ் பண்ணிக்கலாம். 14 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 3 கேரியர் அக்ரிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு பிரைஸ் ரேஞ்சுக்கு VONR சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஹைலைட்டா தோணுது. பாட்டம்ல 3.5 ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இதுல FM ரேடியோ வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஹெட்ஃபோன் மட்டும் கேட்டுக்கலாம். இல்ல ப்ளூடூத் ஹெட்ஃபோன் வச்சிருந்தீங்கனாலும் எதை கனெக்ட் பண்ணாலுமே FM கேட்டுக்க முடியும் உங்களால. ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க.
அந்த டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டோட. ஸோ சவுண்ட் குவாலிட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா பெருசா குறை சொல்ற மாதிரி இல்லை, கொஞ்சம் லவுடாக இருக்கிற ஃபீல் இருக்கு. டாப்ல நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க, ரைட் சைடில் வால்யூம் ராக்கர் கீ அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல செக்யூரிட்டி அன்லாக் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு பவர் பட்டனே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரா ஒர்க் ஆகுற மாதிரி இருக்கு. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் நல்லாவே ஃபாஸ்டா இருக்கு. அண்ட் அதே மாதிரி நீங்க ஃபேஸ் அன்லாக் யூஸ் பண்ணோம் அப்படின்னாலுமே ஃப்ரண்ட்ல இருக்க செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணி ஃபேஸ் அன்லாக் பண்ணிக்கலாம். ரியல்மில பாத்தீங்கன்னா எந்த ஒரு வாட்டர் ப்ரொடெக்ஷன் இருக்கிறதுக்கு வந்து சொல்லல. பட் மோட்டோல பாத்தீங்க அப்படின்னா IP52 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தெரியாம தண்ணி எல்லாம் வந்து மேல சின்ன சின்ன டிராப்ஸ் இந்த மாதிரி பட்டுருது அப்படின்னாலும் உள்ள போகாம ப்ரொடெக்ட் பண்றது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் இதனால வந்துட்டு ஏதாவது உள்ள போய் டேமேஜ் நீங்க IP ரேட்டிங் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி வாரண்டிலாம் கிளைம் பண்ணலாம்னு போனீங்க, அதெல்லாம் தரமாட்டாங்க. கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் OS அப்படின்னு வரும்போது மோட்டோ தரப்புல இருந்து ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கான ஒரு ஆண்ட்ராய்டு 13 OS தான் கொடுத்துருக்காங்க. பட் மோட்டோவோட அந்த G54 மொபைல் நான் செக் பண்ணும்போது பெருசா தேவையில்லாத ஆப்ஸ் எதுவும் வந்து இல்லை. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாத ஆப்ஸ் அங்கங்கே வந்து கொடுத்துருக்கதை நோட் பண்ண முடியுது. ஸோ இந்த ஆப்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியுது, தேவையில்லாம சில இதை டிசேபிள் கூட பண்ணலாம். பட் கொடுக்காம இருந்தாங்க அப்படின்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். பட் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் அங்கங்கே ஆட்ஸ் வருதோ இல்லை ஆப் ரெக்கமெண்டேஷன் இந்த மாதிரியான இஷ்யூ எதுவும் நான் வந்து பார்க்கல. இந்த 1-2 ஆப் இருக்கிறது மட்டும்தான். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய யூசர் நான் கேட்ட வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மூத்தாக இருக்கு, யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து ஃபீட்பேக்லாம் எனக்கு வந்து கொடுத்தாங்க. செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. நாங்க ப்ராமிஸா கொடுப்போம்னு சொல்லக்கூடிய சாஃப்ட்வேர் அப்டேட் பாத்தீங்க அப்படின்னா 1 year கொடுக்குறாங்க. அதாவது ஆண்ட்ராய்டு 14 வர வரைக்கும் கொடுப்பாங்க. அதே மாதிரி செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் 3 வருஷத்துக்கு வந்து கண்டினியூவா கொடுப்போன்ற மாதிரி ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. பட் இந்த இடத்துல இந்த 1 year அப்படின்றது 2 வருஷமா இருந்தா நல்லா தான் இருந்திருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி 20,000 ரூபாய் பட்ஜெட்குள்ள வரக்கூடிய போன்ஸுக்குலாம் பல பிராண்ட்ஸ் வந்துட்டு இத்தனை வருஷம் தான் நாங்க கொடுப்போன்றதை வந்து இந்த மாதிரி ப்ராமிஸா வந்து சாஃப்ட்வேர் அப்டேட்டுக்குலாம் சொல்றது இல்லை. சாம்சங் சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் இந்த இடத்துல இவங்க 1 year கொடுத்துருக்கதே வந்து பாத்தீங்கன்னா ஓகே தான். ரியல்மில எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ப்ராமிஸா இவ்வளவு வருஷம் கொடுப்போன்ற மாதிரிலாம் எதுவுமே வந்து சொல்லல. அதுக்குன்னு வராதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து வரதான் செய்யும். பட் எக்ஸாக்டா என்ன வரும் வராதுன்றதெல்லாம் தெளிவா சொல்லல. இப்ப கூட பாத்தீங்க அப்படின்னா ரியல்மி டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஜூலைக்கான அப்டேட் இருந்தது, இப்போ ஆகஸ்டுக்கான அப்டேட் கூட பேட்ச் வால் அப்டேட்லாம் கொடுத்துட்டாங்க. பட் ரியல்மி OS அப்படின்னு வரும்போது இந்த கம்பேரிசன் பண்ணி நம்ம பார்க்கும்போது தேவையில்லாத இந்த ஆப்ஸ் அப்படின்றது கண்டிப்பா நிறைய வந்து கொடுப்பாங்க கம்பேர் டு மோட்டோ. அண்ட் அதே மாதிரி தேவையில்லாம இந்த ஹாட் ஆப்ஸ் ஹாட் கேம்ஸ்ன்ற மாதிரிலாம் அங்கங்க வச்சிருப்பாங்க. அதை ஆஃப் பண்றதுக்கு செட்டிங்ஸ்குள்ள போனோம் அப்படின்னாலும் அங்கேயும் சில ஆப்ஸ் எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான இஷ்யூ எல்லாம் பாத்தீங்கன்னா ரியல்மில இன்னும் இருக்கதான் செய்யுது. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது மோட்டோ இந்த இடத்துலயும் கொஞ்சம் பெஸ்டா தான் பண்ணிருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 6000 mAh பேட்டரி கெப்பாசிட்டியோ 33 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸ்ல வச்சு கொடுத்துருக்காங்க. பிராண்ட் சைட்ல இருந்து 1% இருந்து 50% சார்ஜ் பண்றதுக்கு 33 நிமிஷம் டைம் எடுத்துக்கொண்டாங்க. அதே சமயம் 100% சார்ஜ் ஆகிறதுக்கு 82 நிமிஷம் டைம் எடுத்துக்கொண்டாங்க. ஆல்மோஸ்ட் 1 மணி நேரம் 20 நிமிஷம் கிட்ட டைம் எடுத்துக்கும். ஸோ இதுக்கான ரீசன் பாத்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்கனால தான் இந்த டைம் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா அதே சமயம் பேட்டரி லைஃப் ரியலாவே செம ஒர்த்தா இருக்கிற ஃபீல் இருக்கு. நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நீங்க நார்மலா யூஸ் பண்றீங்க அப்படின்னா 1.5 நாள்ல இருந்து 2 நாள் வரைக்கும் கூட யூஸ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு பேட்டரி லைஃப் நல்லாவே இருக்கு. ஸோ இதுக்கான குட்டி கம்பேரிசனா நம்ம ரியல்மி மொபைலோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ரியல்மில 5000 mAh தான் பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. பட் 67 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டரோட வருது. அதை 100% சார்ஜ் பண்றதுக்கு 47 நிமிஷத்துலயே உங்களால ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணிட முடியும். ஸோ இந்த இடத்துல இந்த மொபைல்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்றது மோட்டோவை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெஸ்ட்டாவே இருக்கு. இந்த இடத்துல இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்தது ரியல்மியை கொஞ்சம் ஹைலைட் பண்ணிருக்கு. அதே சமயம் இதுல 6000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்தது மோட்டோவை கொஞ்சம் ஹைலைட் பண்ணிருக்கு. கேமரா செட்டப் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஒரு சில போட்டோ சாம்பிள்ஸ் நீங்க பார்க்க முடியும். அண்ட் போர்ட்ரேட் போட்டோஸ் கூட ஓரளவுக்கு நல்லா இருக்கிற ஃபீல் தான் வந்து கொடுக்குது. அண்ட் பேக் சைடில் 2 கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா OIS சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. அப்பச்சர் வேல்யூ 1.8 ஓட. இதுல பிளஸ் பாயிண்ட் இந்த ஒரு பிரைஸ்ல OIS சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஷேக்கிங் இல்லாம போட்டோஸ் எடுக்க முடியுது. ஆனா இதுல குறையா பாக்குறது என்ன அப்படின்னா வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இந்த OIS சப்போர்ட் இல்லாம வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு சின்ன குறையா தோணுது. ஆனாலும் வீடியோ பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேபிளா இருக்கிற ஃபீல் வந்து கொடுக்கும். அதுக்கான ரீசன் பாத்தீங்க அப்படின்னா EIS சப்போர்ட்டோட இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கனால கொஞ்சம் வீடியோ வந்து கிராப் பண்ணி நமக்கு ஒரு ஸ்டேபிளான வீடியோவா கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் வீடியோ அவுட்புட் 1080p 60 fps இல்லாட்டி 30 fps எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 8 மெகாபிக்சலுக்கு ஆட்டோ ஃபோக்கஸிங் சப்போர்ட்டோட அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த மெயினோட கம்பேர் பண்ணும்போது எந்த அளவுக்கு வைடு கிடைக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கேமராவை யூஸ் பண்ணி மேக்ரோ போட்டோ எடுக்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. பட் இந்த மேக்ரோ போட்டோல வந்து அந்த அளவுக்கு நியரா போய் ஜூம் பண்ணி எடுக்கிற மாதிரி இல்ல, ஓரளவுக்கு தள்ளி வச்சு எடுத்தா தான் நல்ல கிளாரிட்டியான போட்டோ வருது. அண்ட் மூணாவது இது டெப்த் சென்சாரா ஒர்க் ஆகுற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியல்மின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா 16 மெகாபிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. இந்த மோட்டோட கேமராவோட நீங்க கம்பேர் பண்ணீங்க அப்படின்னாலே எனக்கு தெரிஞ்சு மோட்டோ பெஸ்டா இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது செல்ஃபி
செல்ஃபியில் தான். அதே சமயம் ரியல்மியோட பேக் சைட் கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 2 கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 108 மெகா பிக்சல் மெயின் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம மோட்டோவோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஜூம் பண்ணியெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னும் போது கிளாரிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மியோட ஃபோட்டோ பெட்டராக இருக்கும். இந்த மெகா பிக்சலில் மட்டுமே பெட்டர்னு நான் சொல்ல வரல. அதே சமயம் நம்ம எடுக்கக்கூடிய ஃபோட்டோவை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மோட்டோவை கம்பேர் பண்ணும்போது ரியல்மியோட ஃபோட்டோ அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டாகவே இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. அது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். அண்ட் ஒரு 2 மெகா பிக்சல் வந்து போர்ட்ரேட் கேமரான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரியல்மியில் பார்த்தீங்கன்னா இந்த 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா செட்டப் வந்து கிடையாது. ஓவரால் கேமரா அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது மோட்டோ தரப்புல இருந்து இந்த செல்ஃபியும் கூடயே 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கொடுத்தது ஒரு பெஸ்ட்டா இருக்கு. அதுவே ரியல்மியில் வந்துட்டு மெயின் கேமரா 108 மெகா பிக்சலோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பெஸ்ட்டாவே இருக்கு. நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு ப்ராசஸர் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைமா இந்த மொபைலில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 7020 ப்ராசஸர். இதோட பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இதோட பிரைஸ் 16,000 ரூபா வருது. இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக நீங்கள் 2-3 ஆப்லாம் வந்து கண்டினியூவாக யூஸ் பண்ணுறீங்க, ரிப்பீட்டடாக மாற்றி ஆப்லாம் யூஸ் பண்ணாலும் கூட மல்டி டாஸ்கிங் பண்ணுறதுக்குமே வந்து பெஸ்ட்டாக இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. நான் அப்பப்போ கேம் பிளேலாம் பண்ணுவேன்னு நினைக்கிறவங்க ஒரு மீடியம் கிராஃபிக்ஸில் வச்சுட்டு நீங்கள் கேம் பிளே பண்ணுறீங்க அப்படின்னும் போது ரொம்பவே நல்லா தான் பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. அண்ட் அதே மாதிரி ரெகுலராக கேமரா யூஸ் பண்ணும்போதும் கேம் பிளே பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹீட்டிங் இஷ்யூ இருக்கிற மாதிரியான ஃபீல் எதுவும் பெருசாக இல்லை. ரெண்டுத்துக்கான Antutu பெஞ்ச் மார்க் வந்து எடுத்திருக்கோம். ஆக்சுவலாக மோட்டோக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4,78,000 கிட்டக்க வந்திருக்கு. அதுவே ரியல்மியில் பார்த்தீங்கன்னா 4,36,000 கிட்டக்க வந்திருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மோட்டோட ஸ்கோர் பெஸ்ட்டாகவே இருக்கு. அண்ட் அதே சமயம் பிரைஸ் வைஸும் பார்த்தீங்க அப்படின்னா ரியல்மிக்கும் மோட்டோக்கும் 3,000 ரூபா கிட்டக்க பிரைஸ் டிஃபரன்ஸ் வருது. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரியல்மிலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா மல்டி ஆப்லாம் யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்கு. குறிப்பாகவே நான் கேம் பிளேலாம் கூட பண்ணி பார்த்தேன். நார்மலாக கேம் பிளே பண்ணுறவங்களுக்கும் சூட்டபிளாக இருக்கும். பட் ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரியல்மியோட மோட்டோ பெஸ்ட்டாக இருக்கும். இந்த 2 மொபைலையும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு டாப்பாக தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா ரியல்மியில் வந்து 108 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருந்ததும் அடாப்டரை பொறுத்த வரைக்கும் 67 வாட்ஸ் கொடுத்தது தான். இதை தவிர மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மோட்டோ டிவைஸில் தான் வந்துட்டு பெஸ்ட்டாக எல்லாமே இருக்கிற மாதிரியான ஃபீல் இருந்தது. அதே மாதிரி ப்ரைஸை கம்பேர் பண்ணும்போது ரியலாகவே ஷாக் ஆயிருவீங்க. ரியல்மியோட 11 பார்த்தீங்கன்னா 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 19,000 ரூபா பிரைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதே நீங்கள் மோட்டோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 16,000 ரூபா தான் பிரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரைஸ் வைஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 3,000 ரூபா கம்மியாக இருக்கு. ஸ்பெக் வைஸுமே பார்த்தீங்க அப்படின்னா மோட்டோ கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கிற ஃபீல் தான் உங்களுக்கு கொடுக்குது. இதை விட இன்னும் அதிக ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் உங்களுக்கு வேணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னா 12GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 19,000 ரூபா பிரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரியல்மியோட கம்பேர் பண்ணும்போது இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கரெக்டான பிரைஸாக இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. அதே சமயம் மோட்டோல குறையே இல்லையா அப்படின்னா அங்கங்க சின்ன குறை இருக்கிறதே நான் வந்து சொல்லி தானே இருந்தேன். பட் இருந்தாலும் இந்த இடத்துல கம்பேர் பண்ணும்போது மோட்டோ பெஸ்ட்டா இருக்கிற ஃபீல் தான் வந்து கொடுக்குது. குயிக் ரிவ்யூ வீடியோட ஏன் அந்த கம்பேரிசனையும் ஆட் பண்ண அப்படின்னா இப்போ ரீசெண்டாக G54 மொபைலுக்கான ஒரு குயிக் ரிவ்யூ போட்டிருந்தோம். அதில் சில குறைகள் இந்த ஃபோனில் இருந்தாலும் கூட இது ஒரு பெஸ்ட் மொபைல் தான் சொல்லியிருந்தேன். ஒரு சிலர் எப்படி ப்ரோ குறை இருக்குன்றீங்க நல்ல ஃபோன் அப்படின்றீங்கன்னு கேட்டிருந்தாங்க. மற்ற பிராண்ட்ஸோட மொபைலை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது என்னெல்லாம் பெஸ்ட்டாக இருக்குன்றதை பொறுத்து தான் நம்ம வந்து பெஸ்ட்டாக இல்லையான்றது சொல்கிறோம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்றனால தான் இந்த வீடியோவில் கம்பேர் பண்ணி காட்டிருந்தேன். இப்போ உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ரியல்மி மொபைலோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி தான் ஆல்ரெடி லான்ச் ஆன ஒரு 4-5 மொபைலோட கம்பேர் பண்ணி இந்த மொபைல் பெஸ்ட்டா இருக்கா இல்லையா அப்படின்றத முடிவு பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு மோட்டோவோட குயிக் ரிவ்யூ கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு புரிஞ்சதா, கிளியரா இருந்ததா, உங்களுக்கு இன்னும் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவுடலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.